கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது அதற்குன்னு எழுதப்படாத சில விதிகள் இருக்கிறதா சொல்லப்பட்டது. அதாவது இவங்க தான் வந்து ஓப்பனிங்கில் இறங்கணும், இந்த பவுலர் தான் வந்து முதல் ஓவரை வீசணும், இந்த மாதிரி தான் வந்து மிடில் ஓவர் அமையணும், இவங்க தான் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருப்பாங்க அப்படின்னு சில ரூல்ஸ் வந்து எப்போவுமே இருந்தது. ஆனால் இந்த மாடர்ன் டே கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது அதில் பெரும்பாலான விதிகள் வந்து உடைக்கப்பட்டது. அதாவது வந்து யார் வேணாலும் ஃபஸ்ட்டு ஓவரை வந்து வீசலாம், அந்த கள சூழல் எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி வந்து எல்லாத்தையுமே மாற்றலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வந்தது. இதற்கு வந்து ஒரு பாதையை அமைச்சு கொடுத்ததுல மகேந்திர சிங் தோனிக்கு ஒரு முக்கியமான இடம் இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவரை வந்து சுழற்பந்து வீச்சாளர்களை நம்பி கொடுக்கலாம், கண்டிப்பா அது கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை வந்து செட் பண்ணி கொடுத்தது மகேந்திர சிங் தோனி தான். இப்போ அவரையெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து 20 ஓவரையுமே வந்து தன்னோட டீம்ல இருக்கிற சுழற்பந்து வீச்சாளர்களை வச்சு மட்டுமே போட்டு முடிச்சு அதில் ஜெயிக்கவும் முடியும் அப்படின்னு காட்டியிருக்காரு. நான் எந்த போட்டியை பற்றி பேசிட்டு இருக்கேன்னு நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்துட்டு இருக்கிற T20 தொடரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஐபிஎல் மாதிரியே SA T20 அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு தொடரை நடத்திட்டு இருக்காங்க. பல்வேறு நாடுகளை சேர்ந்த வீரர்கள் அதில் விளையாடுறாங்க. மொத்தம் 6 அணிகள் இருக்கு. இதில் ஒரு போட்டியை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது. இந்த போட்டி அப்படிங்கிறது பால் ராயல்ஸ் மற்றும் பிரிட்டோரியா கேபிட்டல் இந்த அணிகளுக்கு இடையிலான போட்டியில தான் வந்து இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பேட்டிங் பண்ண பால் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களில் 140 ரன்கள் எடுத்திருந்தாங்க, 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு. அந்த அணியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்து ஜோ ரூட் 78 ரன்களை வந்து விளாசியிருந்தாரு. பிச்சோட தன்மை வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கு, நிலைத்து நின்று ஆடினா மட்டும்தான் வந்து ரன் குவிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு முதல்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவாக விளையாடின ஜோ ரூட் அதுக்கப்புறமா வந்து அதிரடியாக விளையாடி ரன் குவிக்க ஆரம்பிச்சாரு. அதனால தான் அவங்களால அந்த 140 ரன்கள் அப்படிங்கிற ஸ்கோரையே வந்து எட்ட முடிஞ்சது. அந்த அளவுக்கு வந்து ரன் எடுக்கிறது அந்த கிரவுண்டில் வந்து கஷ்டமாக இருந்தது. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆப்போனன்ட் டீம் விளையாட வராங்க. முதல்ல வந்து சுழற்பந்து வீச்சாளர்களை வச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு பால் ராயல்ஸ் அணியோட கேப்டனான டேவிட் மில்லர். அப்புறம் பார்த்தா ஓரளவுக்கு வந்து சுழற்பந்து வீச்சு கை கொடுக்க ஆரம்பிக்குதே, நம்ம ஏன் அடுத்தடுத்து சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மொத்த 20 ஓவரையும் 5 சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தி அவர் வந்து முடிச்சிருக்காரு. அந்த சுழற்பந்து வீச்சாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியான் ஃபார்ச்சூன், அதுக்கப்புறம் வெல்லாலகே, அதுக்கப்புறம் முஜிபுர் ரகுமான், பீட்டர், அதுக்கப்புறம் ஜோ ரூட், இந்த 5 பேரையும் தான் அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே வந்து தன்னோட கேப்டனோட நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக விக்கெட்டுகளையுமே எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபார்ச்சூன், முஜிபுர் ரகுமான், ஜோ ரூட் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வெல்லாலகே வந்து 1 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தாங்க. 20 ஓவர்கள் முடிவில் ஆப்போசிட் அணி எடுத்த ரன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 7 விக்கெட் இழப்புக்கு 129 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இதன் மூலமாக 11 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து பால் ராயல்ஸ் அணி தன்னோட வெற்றியை வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத விதமாக T20ல மொத்த 20 ஓவர்களையுமே வந்து சுழற்பந்து வீச்சாளர்களே வீசினது ஒரு சாதனை அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் அந்த போட்டியில் ஜெயிச்சு இன்னொரு மிகப்பெரிய சாதனையுமே வந்து பால் ராயல்ஸ் அணி படைச்சிருக்காங்க.